கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இனி பாவம் செய்யாது. இதை குறித்ததான சில நிமிட தியானத்திற்கு நாம் எடுத்திருக்கிறோம். அதை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடி பிறகு நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். தேவன் நமக்கு செய்து வருகிற நன்மைகளை நினைத்து அதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த நன்றி செலுத்துகிற காரியங்களை குறித்து ஒரு பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள். இந்த 11 வசனங்களிலே 3 முதல் 11 வசனங்கள் இந்த பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து
ஒரு இடத்திலே, ஒரு ஆலயத்திலே சென்று வருகின்ற பொழுது அங்கே பரிசேயரும் வேதபாரகரும் அவரை சோதிக்கும்படியாக ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்து அவர் முன்னிலையிலே நிறுத்தி, அங்கே வசனம் 3:5 சொல்லப்படுகிற காரியம், மோசேயின் சட்டப்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் காலத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதை அந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவை கேட்டாங்க. அவரை சோதிக்கும்படியாக, நியாயப்பிரமாணத்திலே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் அப்படியாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவரை சோதிக்கும்படியாக அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை, ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவனாக இருக்கின்றபடியினாலே அவருக்கு அவர்கள் கேட்கின்றதனுடைய அர்த்தம் என்னவென்று புரிகிறது. அவர்கள் எதற்காக இந்த காரியத்தை அவரிடத்திலே கேட்கிறார்கள் என்பது அவருக்கு ஞான திருஷ்டியிலே தெரிகிறது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கே யோவான் 8:6 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே என்ன குறிப்பிடப்படுகிறது சொன்னால், இயேசு குனிந்து தரையில் எழுதினார். அவர் என்ன எழுதினார் என்பது அங்கே குறிப்பிடப்படவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் அவன் கேட்கிறார், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலே ஒருத்தி விபச்சாரத்தில் ஈடுபட்டா, அவளை கையும் களவுமா பிடிக்கப்பட்டா அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்று சொல்லல. அவன் ஏதோ நம்மிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இப்படிப்பட்டதான அந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்பதை உணர்ந்தவராக அவர் தரையிலே குனிந்து எழுதினார். விரல்ல எழுதுறார். அவர் என்ன எழுதினார் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக சொல்லப்படுகிற காரியம் பின்னாடி வருகிறது. தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அவர் எழுதுறாரு, அதை அவனுக்கு கவனிக்கவே இல்லை. அது என்ன எழுதுறான்னு கூட பார்க்கல. ஆனால் தேவனிடத்தில், ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சொல்லுங்க இந்த பெண்ணை என்ன பண்ணலாம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளலாமா, இல்லை நீ உன்னுடைய முடிவை என்ன சொல்லுங்க அப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன பண்றார்னா, அவர்களை நிமிர்ந்து பார்த்து வசனம் 7 சொல்லப்படுவது என்னன்னா, இங்கேதான் நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை அநேக பிரசங்கிமார்கள் அநேக இடங்களிலே லட்சக்கணக்கான முறை பிரசங்கித்து இருப்பார்கள். இதை நீங்க கேட்டிருப்பீங்க. வேறு பிரஜாதி மக்களும் கூட, பிரஜாதிகளே இருக்கிற தலைவர்கள் கூட இந்த வார்த்தையை அநேக இடங்களிலே பயன்படுத்தி வருகிறார்கள். வசனம் 7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ, ஏராளமான கூட்டம், ஊர் மக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் போது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார், உங்களிலே யாருக்காவது பாவம் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் நீங்க முதலாவது கல்லை விட்டுறீங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட அங்கே இல்லை. ஏன்னா உலகில் நல்லவன் ஒருவன் ஆகிலும் இல்லை, உங்களில் பாவம் இல்லை என்று சொல்வானேயானால் அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தபடியாக அவன் ஒருத்தன் கூட இல்லை, எல்லாம் பறந்து போயிடுறான். என்னடா அது, நமக்குள்ள பாவம் இல்லாம பாவம் இருக்குதே, நம்ம எப்படி முதல் கல்லை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஏராளமான கற்கள் குவித்து வைக்கப்படும். நல்ல பெரிய பெரிய இந்த கருங்கல்ல பார்த்தீங்கன்னா குவிச்சு வச்சிருப்பாங்க. ஊரின் மத்தியிலே யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மாதிரியான இந்த கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது இந்த கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அடிக்க சொல்வார்கள். கண்ணா பின்னான்னு
எல்லாம் நான்கு புறத்திலிருந்து வந்து கல்லறி உண்டு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுமையாக கொல்லப்படுவார்கள். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து அடி. அவ்வளவுதான், பறந்துட்டா ஒருத்தரும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வசனம் 8 பார்த்தீங்கன்னா மீண்டுமாக குனிந்து தரையில் எழுதுகிறார். அப்ப என்ன எழுதியிருப்பாரு? இதேதான். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, எந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை தரையிலே என்ன எழுதியிருப்பார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவன் என்று எழுதியிருக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அந்த 9ஆம் வசனத்தை பார்க்க, கூடியிருந்த அனைவரும் கலைந்து போய்விட்டார்கள். அருமையானவர்களே, வசனம் 10 அந்த பெண்ணிடத்திலே கேட்க, அந்த விபச்சார குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணிடத்திலே கேட்கிறார், உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கம்மா போனாங்க, எங்க போனாங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு தெரியாது. இல்லை ஆண்டவரே எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல. வசனம் 12 அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை யாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் அந்த பெண்ணை மன்னிக்கிறார், அவர் செய்த பாவத்தை மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறார், நானும் உன்னை யாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. உன்னை மன்னிச்சுட்டேன், மன்னிச்சதுக்காக மறுபடியும் போய் பாவத்தில் விழுந்துடாதே, நீ போ, நீ பாவம் செய்யாதே. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர்? மன்னிக்க கூடிய ஆண்டவர். அருமையானவர்களே, மன்னிக்க கூடிய ஆண்டவர். எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் மனதிலே இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான தவறுகளை செய்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்டதான மீறுதலை செய்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு மனம் பொருந்தி அவரிடத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டால் தேவன் மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. இன்றே இப்பொழுதே, வித்தின் நோ மினிட், அட் ரைட் நவ் ஆண்டவரிடத்தில் சரணடைங்க. ஆண்டவரே, இந்த தவறுகளை செய்திருக்கிறேன், இந்த பாவங்களை செய்திருக்கிறேன், பிறருக்கு இப்படிப்பட்ட மோச நாசமான காரியங்களை செய்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும்பா, என்ன மன்னியுங்கப்பா. அன்றைக்கு அந்த விபச்சார பெண்ணுக்கு நீங்கள் மன்னித்ததை போல இன்றைக்கு நான் இந்த தவறு செஞ்சிருக்கிறேன்பா, இந்த தவறு செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா, என்னை சுத்திகரியுங்க, என்னை மன்னியுங்க, உமது பிள்ளையாக, உமது மகளாக, மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க இன்றைக்கு நீங்கள் மனம் பொருந்தி ஆண்டவரிடத்தை மன்னிப்பு கேட்டார், நீங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது அந்த பாவங்களை எல்லாம் மூடி அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வசனம் இன்றைக்கும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.